எதிர்கால அரசியல் நிலைமைகள் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் கூறி என்னுடைய கருத்துக்களை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதுக்குரிய கதைகளை நாங்கள் சொல்லலாம். திருகோணமலை தமிழர் தாயக நிலப்பரப்பை எடுத்துக்கொண்டால் திருகோணமலை அல்லது அம்பாறை இந்த ரெண்டு மாநிலங்களும் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அம்பாறையை நாங்கள் கிட்டத்தட்ட முற்றுமுழுதாக நாங்கள் இழந்துட்டோம். திருகோணமலையில அறுதி பெரும்பான்மையாக இருந்த ஒரு இடமாக இருந்து இன்றைக்கு நாங்கள் 3% அதுவும் பலர் சொல்ல பார்க்கிறோம் நாங்கள் 3ஆம் இடத்துல இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பில் தமிழ் இனம் பாதிக்கப்படுற ஒரு நிலைமைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திருகோணமலை மாவட்டம் தான் இருக்கு. திருகோணமலை தமிழர் தாயகத்துக்கு ஒரு எங்கட தலைநகரம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த தலைநகரத்தில் நாங்கள் எந்தளவு தூரத்துக்கு திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றோம் என்பதை நாங்கள் சொல்றதுக்கு மட்டும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே கூடுதலாக திருகோணமலை தெற்கு பிரதேசத்தில் இருந்து இவர்கள் அங்கட தெற்கு பிரதேசத்திலிருந்து தான் தெற்கு கிழக்கு பிரதேசங்கள்ல இருந்து வந்திருக்கு. அந்த ரெண்டு பிரதேசங்களும் சிங்கள குடியேற்றங்கள் ஊடாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாகவும் இருக்கு. இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நடத்துகிற ஒரு உள்கூட்டத்திலே நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நீங்கள் வெளியில உங்களுக்கு இடையிலே பேசுகின்ற கருத்துக்களை நீங்கள் வெளியில நீங்கள் சொல்லலாமோ என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அந்த அளவு தூரத்துக்கு உங்களுக்கு நெருக்கடிகள் மிக மோசமாக இருக்கின்றது. இதில் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் உண்மையிலே எத்தனையோ தசாப்தங்களுக்கு முதல் தேசிய தலைவரிடம் சிங்கள தலைவர்கள் கேட்டுக்கொண்டது வடக்குக்கு நீங்கள் வேணுமென்றால் சுயாட்சியை கேளுங்கள், நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறோம். 10 வருஷத்துக்கு தேர்தல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் சுயாட்சியை முழுமையாக வடமாகாணத்துக்கு நீங்கள் அனுபவிக்கலாம். எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் நீங்கள் விரும்பினபடி ஆட்சி செய்வதற்கு பூர்ண நிதி ஒதுக்கீடு செய்து நாங்கள் கொடுக்கின்றோம், கிழக்கை விட்டுவிடுங்கள் என்று கேட்ட இடத்துல தேசிய தலைவர் சொன்ன பதில் கிழக்கு இல்லாத தமிழ் தேசம் கிடையாது. அப்ப தமிழ் தேசியவாதத்தில் கிழக்கு மாகாணம் இல்லாட்டி தென் தமிழ் தேசம் பிரிக்க முடியாத ஒரு நிலப்பரப்புன்றதை நாங்கள் தெளிவாக உறுதியாக கடைபிடிக்கின்ற ஒரு அமைப்பு. உங்களை நாங்கள் கைவிட்டதாக இருந்தால் இந்த பிரதேசத்தை நாங்கள் கைவிட்டதாக இருந்தால் அடுத்தது மட்டக்களப்பு போகும். அதெல்லாம் மாட்டு கருத்து இல்லை. ஏற்கனவே இன்றைக்கு நீங்க பார்த்தீர்களா இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டக்களப்பு கிட்டத்தட்ட 100% தமிழ் பேசும் பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அதை பலவீனப்படுத்த துறங்குறதுக்கு கால் ஊண்ட பார்க்கவும் முதல் கால் வைக்கிறதுக்கு அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துடைய மேற்கு கரையில இருந்துதான் படிப்படியாக அந்த கரையோரத்தை கரைச்சு கொண்டு உள்ளுக்கு நுழைய பார்க்கிறோம். அப்ப மயிலத்தமனு மாதவனை போன்ற பிரதேசங்களுடைய பிரச்சனையை அதை மையப்படுத்தி தான் நடக்கும். அவ கிழக்க முழுமையாக இழக்க பண்றதுக்குரிய ஒரு வேலை திட்டம் இன்றைக்கு போர் முடிஞ்சு 16 வருஷத்துக்கு பிறகு மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
இதே விளங்கிக் கொள்ளாமல் அல்லது விளங்கிக் கொண்டு ரெண்டில் விளங்கிக் கொள்ளாமல் அல்லது விளங்கிக் கொண்டு திட்டமிட்ட வகையில வந்து பிரதேசவாதத்தை தென் தமிழ் தேசத்தில வந்து பரப்புற ஒரு வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப பிரதேசவாதம் ஊடா யார் வந்து வடகிழக்கை விரும்ப இல்லை? தமிழரை விடுங்க, தமிழர்கள் இல்லாத யார் வடகிழக்கை நிராகரிக்கிறார்? சிங்கள மக்கள் நிராகரிக்கிறார். அதே போன்று உங்களோட முஸ்லிம் சகோதரர்களும் நிராகரிக்கிறார். சரிதானே? இன்றைக்கு வந்து கிழக்கு மாகாணத்தில் வந்து நீங்க போய் கேட்டீங்கன்னா வந்து தமிழ் மக்களிடம் வந்து யார்கிட்ட இருந்து வந்து பிரச்சனை வருதுன்னு கேட்டுறீங்கன்னா வந்து நீங்க சொல்லுவீங்க வந்து குடியேற்றங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து சிங்கள தரப்புல இருந்து வருது, இன்னொரு பக்கத்துல இருந்து முஸ்லிம் மக்களிடம் இருந்தும் வருது. சரி, அதைத்தானே சொல்றீங்க. ஆனால் இந்த தமிழ் மக்கள் மட்டத்தில் இருந்து கொண்டு பிரதேசவாதத்தை கிளப்புறவர்கள் என்னத்தை சொல்லினா வடக்கூட செய்யக்கூடாது. இப்ப யாருக்கு அந்த நிலப்பாடு சரியா இருக்கு? யாருக்கு அது உண்மையிலே வந்து உதவ போகுது? அதை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். ஏனென்றால் சில வேளையில வந்து தவறுகள் நடத்திருக்கலாம், அல்லது சில வேளையில வந்து தென் தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தாங்கள் தலைமை வகிக்கணும் என்ற ஒரு விருப்பம் இருக்கலாம். அதெல்லாம் மாட்டு கருத்து இல்லை, அதுல ஒரு தவறும் இல்லை. ஆனால் அதுக்காக வந்து தமிழர் தாயக நிலப்பரப்பை வந்து கூறு போடுற வகையில வந்து நிலப்பாடுகளை வச்சிருப்பது வந்து ஒரு பொருத்தமில்லை செயல் என்றதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே அதுவும் விசேஷமாக தென் தமிழ் தேசம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கரைஞ்சு போயிருக்கிற நிலை, தமிழருடைய அடையாளத்தில் இருந்து அது திட்டமிட்டு வந்து பறிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே வட மாகாணத்தோடு ஒன்றிணைகிறதின் ஊடாக மட்டும்தான் ஏதோ ஒரு வகையிலே தமிழ் பேசும் மக்களுடைய பெரும்பான்மையை வந்து நாங்கள் தென் தமிழ் தேசத்தில் வந்து உறுதிப்படுத்தலாம். ஆகவே இந்த காரணத்தினால வந்து தமிழ் தேசியவாதத்திலே வந்து உறுதியாக இருக்கக்கூடிய எவருமே கிழக்கு மாகாணத்தை கைவிட்டு ஒரு கொள்கை வகுக்க மாட்டார்கள். கிழக்கு மாகாணம் என்றது தமிழர் தேசத்துடைய இதய பிரதேசம். அதை விட்டால் வந்து தமிழ் தேசமே கிடையாது என்ற ஒரு மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டோடு இருப்பினும், அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க இன்றைக்கு வந்து வடக்கையும் கிழக்கையும் திட்டமிட்டு இரண்டாக பிரிச்சிருக்கிறார். இந்த வடகிழக்கு ஒன்றாக இணைந்திருந்த காலத்திலே அது அந்த காலம் போய் இப்ப ரெண்டாக திட்டமிட்டு சட்ட ரீதியாக வந்து பிரிச்சிருக்கிறார். பிரிச்சது யார் தெரியுமா? யார் பிரிச்சார்? உங்களுக்கு பிரிச்சது யார் தெரியுமா? கனகாலத்துக்கு முன்னா பிரிக்க இல்ல, இப்போ ஒரு 20 வருஷத்துக்குள்ளதான் பிரிச்சார். உங்களை எல்லாருக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட என்ன 35 வருஷத்துக்கு மேலே. அப்ப உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஜேவிபி தான் பிரிச்சது. யாரு ஜேவிபி? இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வந்து கொண்டிருக்காங்க, அவைதான் பிரிச்சது. அவை எந்த நேரத்தில் பிரிச்ச வேண்டாம், சுனாமி அடிச்சது. சுனாமி அடிக்க இலங்கை வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட 75% நிலப்பரப்பு வடகிழக்கு நிலப்பரப்பு வந்து இருந்தது. அப்ப இந்த சுனாமியின் தாக்கத்துல இலங்கை ஒட்டுமொத்த இலங்கையில் நடந்த தாக்கத்துல கிட்டத்தட்ட 60% தாக்கம் வடகிழக்கிலே இருந்தது. அந்த வடகிழக்கிலேயும் கிட்டத்தட்ட 80% தாக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. அவ்வளவு சொல்றேன். அப்ப உங்களுக்கு தெரியும், சுனாமி அடிச்ச பொழுது எத்தனையோ கதைகள் இருக்கு. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ராணுவத்துடைய முகாம்களுக்கு சென்று அவர்களை காப்பாற்றுறதுக்கு வேலை செய்தார். தங்களுடைய வளங்களை பயன்படுத்தி வந்து வேலை செய்தார். அந்த அளவு தூரத்துக்கு ஒரு மனிதநேய கோணத்துல வந்து அந்த நேரத்தை பார்த்து
ராணுவத்தில் யாரோ சாக போறாண்ட ஒன்றும் பார்க்காமல் உதவி செய்தது. அது மட்டுமல்லாமல் தெற்கிலே காலிக்கு வந்து இயக்கத்துடைய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தும் கூட இயக்கத்துக்கு வெளிநாட்டில் இருந்து எங்களோட புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அனுப்பின உதவிகள் வைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட எங்களுடைய வடகிழக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து நிவாரணம் கொடுத்து தெற்குக்கும் கணிசமான உதவிகளை வந்து அனுப்பியிருந்தார். நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்ப எந்த அளவு தூரத்துக்கு அந்த சுனாமி ஒரு மிக மோசமான மனிதர்களை அளித்த ஒரு சம்பவம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீங்க. அந்த நேரத்தை பார்த்து உலகமே இப்போ எத்தனையோ நாடுகள் உங்களுக்கு தெரியும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆயுத போராட்டத்தை விரும்பவில்லை. அது ஒரு ரகசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக இல்லாட்டி ஒரு அரசுக்கு எதிராக இந்தளவு தூரத்துக்கு கட்டித்தனமாக அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து முப்படைகளையும் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலுக்குரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தாங்கள் போராடுகின்ற கிட்டத்தட்ட 75-80% நிலப்பரப்பை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அரசுக்கு வந்து அவ்வகையான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தின மெட்ட அரசுகளுக்கும் விருப்பமில்லை. அதுவும் வேற எந்த ஒரு நாடும் அந்த போராட்டத்துக்கு பின்னால் இல்லாமல் வெறுமனே தமிழ் மக்களுடைய உதவிகளோடு மட்டும் அந்த போராட்டம் நடத்தினது வந்து பலருக்கு விருப்பம் இல்லை. அவை எப்படி என்றாலும் வந்த போராட்டம் வெல்லக்கூடாதுன்றதுதான் பலருடைய விருப்பமாக இருந்தது. அப்படி இருக்க இந்த சுனாமி அடித்த பொழுது மக்கள் பாதிக்கப்பட்ட காரணத்தை பார்த்து இந்த உலக நாடுகள் சொன்னது அரசாங்கத்துக்கு, நீங்கள் தமிழர் விடுதலை புலிகள் இயக்கத்தோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு போகணும். எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வந்து உதவி செய்யணும் என்று விரும்புகிறார்கள். அவ்வகையான ஒரு நேரத்தில் வந்து இந்த உதவிகள் போய் சேருவதாக இருந்தால் வந்து விடுதலை புலிகளோட ஒரு ஒப்பந்தம் செய்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த உதவியில கொண்டு போய் சேர்க்கலாம் என்று அழுத்தம் கொடுத்து ஒரு சுனாமி ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்தின வச்சவே. சரி, வெறுமனே இந்த கடற்கரையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 500 மீட்டர் ஒரு 2 கிலோமீட்டர் கரையோர நிலப்பரப்புக்கு பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு இந்த உதவியை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை சரியான துடிச்சு கொண்டு கிட்டத்தட்ட 3/2 இழப்பு வடகிழக்குல இருக்கு. அதுவும் இயக்க கட்டுப்பாட்டில் இருக்க அந்த கட்டமைப்பை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று தடுத்தது மட்டுமல்ல, வடகிழக்கு இணைப்பையும் துண்டித்தவை. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வண்ட விடயத்திலே வந்து ஒரு அடிப்படை கோட்பாடாக இருக்கக்கூடிய இணைந்த வடகிழக்கு தமிழர் தாய கோட்பாட்டை கூறு போடுகின்ற நோக்கத்தோடு ஜேவிபி வந்து வழக்கு தாக்கல் செய்தது. அவ்வளவு இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறவர், இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அவைத்தலைவராக இருக்கிறவர்கள், வெளிநாட்டு அமைச்சராக இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமாக சேர்ந்துதான் அந்த வழக்கை யாழ்ப்பாணத்தில் வந்து சந்திரசேகரன் இருக்கிற அமைச்சர் அந்த நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் வெண்டு அந்த சுனாமி கட்டமைப்பை முடக்கி வடக்கே கிழக்கே பிரித்து நீதிமன்றத்துக்கு வெளியில வந்து கொண்டாடும் என்ற ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை வைக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாரும் வரிசையாக இருக்கிறார். சொல்றேன். அப்ப இந்த அமைப்பு தான் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கு. இந்த அமைப்பு போன தேர்தலிலே வந்து தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ற பேரிலே 2015ஆம் ஆண்டுல இருந்து 19ஆம் ஆண்டு கால பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு யோசனைகள் இருக்கு. அதை தாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற போகிறோம் என்ற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்திருக்கிறார். தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு வேண்டாம், மிக மோசமாக இனப்பிரச்சனையால பாதிக்கப்பட்ட வந்து கிழக்கு மாகாணம் திருகோணமலை. அப்ப எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இன ரீதியாக நாங்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வண்ட பேரிலே கொண்டு வரப்போற ஆவணம் வந்து அவர்கள் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய
அந்த 2015 19 கால பகுதிக்குள்ள தயாரிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கை, புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கை என்று எழுத்துல வந்து தங்களோட தேர்தல் விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தல் முடிவடைய வடகிழக்கில் வந்து தனிபெரும் கட்சியாக தேசிய மக்கள் சக்தி தெரிவு செய்யப்பட்டது. ஏன்? சிங்கள மக்களுடைய கணிசமான தொகையும், சிங்கள மக்கள் முழுக்க முழுக்க அவைக்குத்தான் வாக்களிச்ச. அப்ப வடகிழக்கில் வந்து கணிசமான குடியேற்றங்கள் நடந்த இடத்துல வந்து விசேஷமாக கிழக்கில் வந்து அவர்களுக்கு கூடுதலான வாக்கு கிடைத்தது. அதே நேரம் வந்து முஸ்லிம் மக்களுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு அவர்களுக்கு சென்றிருந்தது. எங்களுடைய தமிழ் மக்கள் மட்டத்திலே வந்து காலங்காலமாக வந்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை வாக்களிச்சிருந்தாலும் கூட ஒரு சிலர் வந்து அரசு தரப்புகளுக்கு வாக்களிக்கிறது. சிலர் அந்த வாக்கும் அவர்களுக்கு தான் போய் சேர்ந்தது. அந்த வகையிலே 3 இனங்களுடைய வாக்குகள் சேருகின்ற இடத்துல அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக வந்து வடக்கிலே கிழக்கிலே பெறுகிறோம். அதை சுட்டிக்காட்டி பெரும்பான்மையான தமிழர்களுடைய ஆணையம் தங்களுக்கு தான் கிடைச்சிருக்கிற ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி அந்த 15 இருந்து 19 காலப்பகுதியிலே தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்புக்கு மக்கள் ஏற்கனவே தங்களுக்கு ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை சொல்லி இன்றைக்கு மிக தீவிரமாக விரைவாக செயல்பட்டு கொண்டு வருகிறார். அப்பொழுது வந்து நாங்கள் தேட வேண்டியது வந்து அந்த 2015 இருந்து 19 காலப்பகுதிக்குள்ள தயாரிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு எங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்க போகுதா இல்லையா, இல்லையோ, அதைத்தானே கொண்டு வர போயிடும். அப்ப அதைத்தானே நாங்கள் தேடி பார்க்கணும். அதுல மிக தெளிவாக சொல்லப்படுது வந்து அது ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. சிங்களத்துல வந்து அது ஒரு ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புன்றது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. சட்டம் தெரிஞ்சவர்கள் யாரும் இங்கே இருக்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்தில் வந்து தமிழ்ல சட்டங்கள் எழுதியிருக்கும். தமிழ்ல எழுதியிருக்கிற சட்டங்கள் நீங்கள் வேணுமெண்டா தமிழ்ல போய் வந்து கூகுள்ல அதெல்லாம் வந்து தேடி பார்க்கலாம். ஒரு சில சட்டங்கள் எல்லாம் தமிழ்ல கட்டாயம் பெறும். அதில் எல்லாம் வந்து மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் உங்களுக்கு அந்த சட்டத்தை தேடி எடுக்கலாம். ஒரே சட்டத்தை சிங்களம், தமிழ், ஆங்கிலத்திலையும் வந்து 3 மொழியிலையும் எடுத்து பார்க்கலாம். ஆனால் அந்த தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதப்படுகின்ற அனைத்து சட்டங்களும் மொழிபெயர்ப்புகள், சிங்களத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வரவுகள். நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் என்ன எழுதியிருந்தாலும் சிங்களத்தில் எழுதப்பட்டது மட்டும்தான் கருத்தில் எடுக்கப்படும். அவ்வளவு சொல்றேன். சிங்களத்தில வந்து மிக தெளிவாக இந்த அரசியலமைப்பு ஒரு ஒற்றையாட்சி என்பது மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த காரணத்தினாலே இந்த மாபெரும் தவறை அந்த 2015 இருந்து 19 காலப்பகுதிக்குள்ளே இந்த மிக தவறான அரசியலமைப்பை தயார்படுத்துவதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மிகப்பெரிய பங்கு. உங்களுக்கு அது தெரியுமோ? 2015 இருந்து 19 வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உங்களுடைய மக்கள் ஏகோபித்த ஆதரவு கொடுத்தார். திருகோணமலையிலே வாக்களித்த நீங்கள் எல்லாரும் வீட்டு சின்னத்துக்கு தான் வாக்களித்தார். உண்மைதானே? இல்லையா?